இங்க ஒரு பாசமான ஹஸ்பண்ட் தன்னுடைய கோமால இருக்கிற ஒய்ஃபுக்கு டெய்லியுமே கதை சொல்லிட்டு இருக்கிறான். சடனா இந்த பொண்ணுமே அவ இல்லாத சமயமா எழுந்திருச்சுதா. பட் இதை அங்க வேலை பார்க்குற அந்த ஆளு பாத்துடுறாரு. இதெல்லாம் ஏன் இந்த பொண்ணு பண்றானா, இந்த பொண்ணுடைய கிராண்ட் மதர் ரொம்ப பெரிய பணக்காரங்க. அவங்க 3 மாசத்துக்கு முன்னாடி இந்த பொண்ணு கோமால இருக்கிறா. தென் இந்த பொண்ணை யாரு கல்யாணம் பண்ணிக்கிறாங்களோ அவங்களுக்கு நான் $10 மில்லியன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தென் இது எல்லாத்தையுமே கேள்விப்பட்டுட்டு இந்த பையனுமே இதுக்கு ஒத்துட்டு இருந்திருப்பான். தென் அந்த பையனுடைய உண்மையான லவ்வை டெஸ்ட் பண்றதுக்காக தான் இந்த பொண்ணுமே கோமால இருக்கிற மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. தென் இவனுமே கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே கோமால இருக்கிற அதே நேரத்திலேயே கல்யாணம் பண்ணி போட்டோ ஷூட் எல்லாமே எடுத்துக்கிறாங்க. தென் அந்த கிராண்ட் மதருமே அவங்களுடைய ஏடிஎம் கார்டு அவங்க கிட்ட கொடுத்து இந்த அக்கௌண்ட்டுக்கு உனக்கு மாசம் மாசம் காசு கிரெடிட் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் இந்த ஸ்டோரியில என்ன ஆச்சுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி எங்க சேனல்ல வீடியோ பார்க்குற 90% ஆஃப் பீப்பிள் சேனலை சப்ஸ்கிரைபே பண்றது கிடையாது. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து வீடியோவை பாருங்க. தென் அன்னைக்கு நைட் இந்த பையனுமே அவங்களுடைய ரூமுக்கு வரான். தென் இந்த பொண்ணு அழகா கோமால படுத்துட்டு இருக்கிறத பார்த்தது, நீ பாக்குறதுக்கு அப்படியே தேவதை மாதிரியே இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரிஞ்ச நிறைய கதைகள் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிறான். பட் அவன் சொல்லக்கூடிய கதை எல்லாமே ஃபேண்டசி நிறைந்ததா இருக்கு. அறிவுபூர்வமா எந்த ஒரு கதையுமே அவன் சொல்லல. இந்த பொண்ணுமே அவன் பேசுற எல்லாத்தையுமே கேட்டுட்டு தான் இருக்கிறா. தென் இப்படியே அவன் ஒவ்வொரு நாளுமே புது புது கதைகளா சொல்ல ஆரம்பிக்கிறான். தென் மறுநாள் காலையில இந்த பொண்ணுமே அந்த பெட்டை விட்டு எழுந்து வெளியில ஓடி வந்துடுறா. இந்த பையனுமே அவளை காணலன்னு சொல்லி தேடிட்டு இருக்கிறான். இந்த பொண்ணும் அவளுடைய பாட்டி எல்லாரையும் மீட் பண்ணிட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டும் இருக்கிறா. தென் அந்த பாட்டியும் அந்த பொண்ணு கிட்ட கேக்குறாங்க, இன்னும் அவனுடைய உண்மையான கேரக்டர் ரிவீலே ஆகல, இன்னும் நீ அதுக்குள்ளார உன்னுடைய ஆக்டிங்கை நீ கையை விட போறியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இந்த பொண்ணுமே அந்த பையன் சொன்னக்கூடிய எல்லா ஸ்டோரிஸையுமே கேட்டுட்டு ஒரு கன்க்ளூஷனுக்குமே வராங்க. தென் அன்னைக்கு நைட் இந்த ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போயிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா திரும்பவுமே அவங்க அந்த கோமாவுடைய டிராமாவை ஆரம்பிக்கிறாங்க. பட் இவன் சும்மா இல்லாம அவங்கள பிடிச்சி கிச்சு கிச்சு காட்டிட்டு அந்த பொண்ணு கூட ரொம்பவே ஜாலியா விளையாண்டுட்டு இருக்கிறான்.